அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்த வேண்டுமா, பழக்க வேண்டுமா, கண்டிக்க வேண்டுமா? இந்த செயல்பாட்டில் எது நடக்கின்றது? குழந்தைகள் ஒரு தவறு செய்தாலோ, ஒரு பிடிவாதம் பிடித்தாலோ, முறைப்படுத்துகின்றேன் என்ற பெயரில் கண்டிக்கக்கூடிய செயல்கள் அந்த குழந்தைகளை எவ்வாறு வாழ்கின்ற காலத்திலும் பிற்காலத்திலும் அந்த குழந்தைகள் எதிர்மறையாக மாற்றப்படுகிறார்கள், எதிர்வினையாக செயல்படுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்கள் அதிக கண்டிப்புடன் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை எப்பொழுதுமே ஒரு பதட்ட நிலையிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா அதிகமான எந்த செயலும் செய்யாமல் சும்மாவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை தன்னுடைய குடும்ப நபர்களிடத்திலும், சமூகம் என்று சொல்லக்கூடிய ரிலேஷன் மத்தியிலும், ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நட்பு வட்டத்திலும் கூட எந்தவித நட்பு சார்ந்த ரீதியில் பழக மாட்டார்கள். எப்பொழுதும் ஒரு அச்ச ரீதியிலேயே குறுகுறு பார்வையிலேயே பார்த்து கொண்டிருப்பார்கள். யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார்கள். பேச முன் வரமாட்டார்கள். எந்த செயலும் செய்ய முன் வரமாட்டார்கள். இது போன்று கண்டிப்பு என்ற முறையில் குழந்தைகளை வளர்த்துவதை விட்டுவிட்டு, குழந்தைகளை எவ்வாறு வளர்த்த வேண்டும், எப்படி பழக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, குழந்தைகளை பழக்குகின்றேன் என்ற பெயரில் கண்டிப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த குழந்தையோட நிலை எப்படி செயல்படும்னு பார்த்தோம்னா, திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான கண்டிப்போடு வளர்த்தக்கூடிய குழந்தைகள் 1, 2 வகை இருக்குது. ஒன்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா திரும்ப திரும்ப பெற்றோர்கள் சொன்னால் மட்டும்தான் ஒரு செயலை செய்வாங்க. இந்த மாதிரி எதிர்வினைகள் அதிகமாக காமிப்பாங்க. இதனுடைய விளைவு, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறப்ப கோவம் வந்து ஏதாவது சொல்லுவீங்க. அந்த குழந்தை எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டு போயிடும். அப்போ திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு மனதில் பதியறதுக்கு ரொம்ப சிரமமாகும். எதையுமே புரிந்து கொண்டு செயல்படும் திறன் குறைந்துவிடும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பு என்ற முறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அவர்களுடைய அந்த குழந்தைகளின் மனதில் எப்படி பதிவாகின்றது என்று தெரியாது. அந்த பதிவின் அடிப்படையில் பெற்றோர்கள் கண்டிப்பு என்ற பெயரில் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அந்த குழந்தை முறைப்படும். பிற்காலத்தில் இது செய்யாது என்ற எண்ணத்தில் செயல்படுவார்கள். அல்லது வேறு எங்காவது நடந்தது போல் இந்த குழந்தை மாட்டிக்கொள்ளக்கூடாது, இப்பொழுதே நாம் அதை சரி செய்ய வேண்டும் என்பது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் செய்யக்கூடிய செயலும் அவர்கள் மனதில் பதிவாவது எவ்வாறு என்று தெரியாத பட்சத்தில் அந்த குழந்தைகள் நீங்கள் ஒரு முறை அல்லது இருமுறை ஒரு கண்டிக்கும் பொழுது அடுத்த முறை அந்த குழந்தைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டாலோ, தெரியாமல் செய்துவிட்டாலோ கூட உங்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ சொல்லாமல் மறைத்துவிடும். இதனுடைய விளைவு பெரிய சிக்கலில் அந்த குழந்தை சிக்கிக்கொள்ள அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அப்போ குழந்தைகளை முறைப்படுத்த வேண்டுமே தவிர கண்டிக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த குழந்தைகளோட இப்படியே தொடர்ந்து அந்த கண்டிப்புங்கிற பேரில் சிறு வயதிலிருந்தே செயல்பட்ட செயல்பாடுகள் அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் பல மாற்றங்களை கூட ஏற்படுத்தி விடுது. என்னென்ன பார்த்தோம்னா, அதிகமாக அந்த கண்டிப்புங்கிற பெயரில் ஐயோ திட்டிடுவாங்களோ, ஐயோ சொல்லிடுவாங்களோ, ஐயோ கத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கறனால எப்போவுமே ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். இல்லைன்னா எதிர்வினைகள் பேசும். இல்லைன்னா அதிகமான கோபங்கள் வரும் அந்த குழந்தைகளுக்கு. ஏதாவது சொன்னால் கூட செய்வேன்ல, ஏன் இப்போ கத்துறீங்க, நீங்கள் கத்துறதுனால தான் செய்யலை இப்படின்னு சொல்லி கோபம் வருவாங்க, அடிப்பாங்க. இல்லைன்னா தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கனால இப்படி சொல்கிறதுனால தான் நம்ம செய்கிறோம், ஏன் நம்ம இங்கே இருக்கணும், இந்த வீடே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்னு தன்னைத்தானே அழித்துக்க கூட நிலைக்கு கூட அந்த மனநிலையில் பல மாற்றங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க
இயல்புக்கு மாற்றமாக இவங்களோட மனநிலை செயல்பட்டுருது. இயல்பான முறையில் இவங்க செய்ய வேண்டிய செயலும் கூட அதைய ஒரு பயத்தோடையும் அச்சத்தோடையும் பதட்டத்தோடையும் செய்கிறப்ப அந்த இயல்புக்கு மாற்றமாக இவங்களோட நடை உடை பாவனை அனைத்துமே மாறுபட்டு கண்கள் விரித்த நிலையில் இருக்கிற மாதிரியும் ஒரு கோபமான நிலையில் இருக்கிற மாதிரியும் இவங்களோட முக அமைப்பே மாறிவிடுது. இந்த மாதிரி மனம் சார்ந்த சிக்கல்களுக்கு நிறைய தள்ளப்படுறாங்க. கண்டிப்புங்கிற பெயரில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய செயல். குழந்தைகளை கண்டிப்பதை தவிர்த்துவிட்டு எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி பழக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கண்டிப்புங்கிற பெயரில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய மரியாதை என்று சொல்லக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இழந்துக்கிட்டே வருது. தொடர்ந்து அந்த குழந்தை ஒரு கம்பேரிஷன் பண்ணி சொல்லி கண்டிப்பாங்க. பாரு அவங்க அப்படி மார்க் எடுத்துட்டாங்க, நீ இப்படி இருக்க இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு நம்ம இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை முடிவெடுத்துக்கிட்டு இவங்க ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்போ பாரு கம்பேர் பண்ணுறாங்க, எப்போ பாரு எதே ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, எதை செஞ்சாலுமே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய மரியாதையை இழந்து கொள்ளுது. எனக்கு எதுக்கு, நான் வீட்டில் ஒரு வெட்டி ஆளுங்கிற மாதிரி நினைவுக்கும் வந்துடுது, செயல்பட ஆரம்பிச்சிடுது. அந்த மரியாதை இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைகள் அதிகமான கோவப்படுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, எப்போவுமே லோன்லியாக இருப்பாங்க, தனிமையில் இருக்க விரும்புவாங்க. போய் கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட தனியாக போய் உட்காந்துக்குவாங்க, யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. புது நபர்கள் வந்தாங்கன்னா விலகி விலகி போயிடுவாங்க. இப்படி தன்னோட மரியாதைகளை இழந்து கொண்டே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் யாரும் எனக்கு தேவையில்லை என்ற மனநிலைக்கும் கூட போய்விடுவாங்க. அப்போ பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கண்டிக்கக்கூடாது, முறைப்படுத்தத்தான் வேண்டும் குழந்தைகளை. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த குழந்தைகள் தொடர்ந்து ஒரு செயலில் நீங்கள் கண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ காலையில் எந்திரிச்சா குளிக்கிறக்கு, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வெளியிலையோ எங்கேயாவது போகிறதுனா சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் ரெடியாகு, பாரு நான் உனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன், நீ ஏன் இன்னும் பண்ணல இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கண்டிக்கிறப்ப அந்த குழந்தைகள் என்ன எப்போ பாரு இப்படியே எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்களே, இவங்கள மாதிரி நான் ஏன் செய்யணும், இவங்கள மாதிரி நான் ஏன் ஸ்பீடாக இருக்கணும், எனக்கு அது தேவையே இல்லை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்வாதங்கள் பேச ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கண்டிப்புங்கிறது ஏதாவது சொல்லிடுவீங்களோ, கூப்பிட்ருவீங்களோ அப்படிங்கிற ஒரு நினைவுலையே செயல்பட்டுட்டு இருக்கறனால இவங்க இயல்பாக இவங்கனால எதுவுமே செய்ய முடியாது. காலையில் கடமைகள் என்று சொல்லக்கூடிய பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி அன்றாட வேலைகள் கூட இவங்க மைண்டு ஆக்டிவேட் ஆகி போய் செய்யறதுக்கு தடைப்பட்டுருது. எப்போவுமே ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா கூட அப்படின்னு சொல்லி ஒரு பதட்ட நிலைக்கு போவாங்க. ஒரு படபடப்பாக இருப்பாங்க. ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற நினைவுலையே இவங்க இருக்கிறனால இவங்க மன ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாது. இதனுடைய விளைவு மனதில் ஏற்படக்கூடிய இந்த அச்சம், பதட்டம், பயம், இந்த நடுக்கம், இந்த ஏதாவது சொல்லிடுவாங்கங்கிற இந்த எண்ணத்திலேயே மாறுறப்ப இவங்க டிஎன்ஏல அது பதிவாகிறப்ப தான் இவங்க செயலற்ற நிலைக்கு போயிடுறாங்க. மன ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாமல் அடுத்த கட்டமான உடல் ரீதிக்கு இவங்களோட பிரச்சனைகள் கன்வெர்ட் ஆகிறது தான் அடிக்கடி தலைவலி வர்றது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, பாத்ரூம் போகாமல் இருக்கிறது, ஒன்றும் அதிகமாக சாப்பிட்றது, இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, மொபைலில் அடிக்ஷன் ஆகிறது, மற்ற ஆல்கஹாலோ இல்லை மற்றதுக்கு அடிக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி செயல்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க இந்த மாணவர்கள். அப்போது கண்டிப்பதை தவிர்த்துவிட்டு பெற்றோர்கள் கண்டிப்பதை தவிர்த்துவிட்டு அவர்களை வளர்த்த வேண்டும், பழக்க வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, இவங்க தொடர்ந்து பெற்றோர்கள் கண்டிக்கிறதுனால, அதாவது முறைப்படுத்துகின்றேன், இவங்க நல்ல வழியில் இருக்கணும், தான் பட்ட மாதிரி கஷ்டங்கள் படக்கூடாது என்பதற்காக இவர்களை சரிப்படுத்த வேண்டும், சின்னதுலேயே சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய செயல்கள், அந்த கண்டிப்புங்கிறது இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகிறப்ப இவங்களுக்கு ஒரு
க வெறுக்கத்தக்க நிலையை உண்டாக்கிறது. வெளியில் எங்கேயாவது போனோம்னா திடீர்னு கோவப்படக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க. இப்போ பொது இடங்களில் ஒரு விசேஷ வீட்லேயோ இல்லை குடும்ப ரீதியாக நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறப்பவோ பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் இவங்கனால அடாப்ட் ஆக முடியாது. நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப நீங்களும் அவமானப்படுவீங்க. அந்த குழந்தை என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, இவங்க ஒரு வார்த்தை சொன்னதுனால தானே எனக்கு இப்படி டென்ஷன் ஆச்சு, நான் அமைதியாக தானே வந்தேன், இவங்க சொன்னதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு கூனி குறுகி ஒவ்வொரு இடத்துக்கும் வருவாங்க. இவங்களோட முக அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்க நிலையில் இருக்கும், ஒரு பதட்ட நிலையில் இருக்கும், அழுகிற மாதிரியே இருக்கும். யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் படபடப்புலையுமே போயிட்டுருப்பாங்க. விலகி விலகி போயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் பின்னாடி மட்டுமே போவாங்க. நீ முன்னாடி வா பழகு, வெளி இடத்துக்கு வந்தால் முன்னாடி போய் பழகணுமில்லன்னு அங்கே கண்டித்தோம்னா ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு வேக வேகமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயாவது போகிறேன்ட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட நடக்கும். அப்போ இதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு குழந்தைகளை முறைப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு கண்டித்தல் கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் தொடர்ந்து இந்த மாதிரி மன இயக்கத்திலும் செயல்பாட்டிலையும் வளர்ந்துக்கிட்டே வர்றப்ப இவங்க தானாக எந்த முயற்சிகளையும் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாணவர்கள் பருவத்தில் ஒரு ஹோம்ஒர்க் எழுதணும், அடுத்த ஸ்கூல் கிளாஸு எந்த கிளாஸ் எடுக்கணும், என்ன ட்ரெஸ் எடுக்கணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கூட இவங்கனால தானாக முடிவெடுக்க முடியாது. பெற்றோர்கள் எதை கொடுக்குறார்களோ அதை எடுத்துக்குவாங்க. எதுவும்னாலுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் சொன்னதுனால தான் இது எடுத்தேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பெற்றோர்கள் ஏன் இவன் தானாக முடிவெடுக்க மாட்டேங்கிறான், இவங்களோட ஏஜில் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க, ஏன் இவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கண்டிக்கிறேங்கிற பேரில் நீ பழகு, நீ தனியாக போ, 4 இடத்துக்கு போ, இந்தா காசு, இந்த பஸ் ஏறி போ, இந்த காசு, பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் அவங்கனால தைரியமாக வெளியில் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு பதட்டம், பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், கைகால் உதற ஆரம்பிச்சிடும், பேச்சு வராது, பேச்சு திணற மாதிரி இருக்கும். இல்லைன்னா படபடன்னு வேகமாக பேசுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோவப்படுவாங்க. இப்படி அவங்களோட செயல்பாடுகள் அடுத்தடுத்து எல்லை மீறி போய்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இவங்களோட எந்த முயற்சியுமே இவங்க தானாக எடுக்கவே மாட்டாங்க, எடுக்கவும் தெரியாது. அதுக்கும் நீங்கள் கோவப்பட்டு கண்டிக்கிறேன், முறைப்படுத்துகிறேங்கிற பேரில் நீங்கள் செய்யக்கூடியது மறுபடியும் அவங்களை மனச்சிக்கலுக்கு தள்ளிவிட்டு அவர்களை மேலும் மன பாதிப்பை உண்டாக்கக்கூடிய செயல்கள் தான் அதிகமாயிட்டே வருது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பெற்றோர்கள் தொடர்ந்து இவர்களை குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்த வேண்டும், பழக்க வேண்டும் என்பதற்காக வளர்த்தக்கூடிய செயல்கள் இவங்க எந்த செயலுமே விதிகளை மீறி தான் செய்வாங்க. அதாவது இப்போ விதின்னா என்ன, இப்போ ஸ்கூலுக்கு 8 மணி 9 மணிக்கு ஸ்கூலு அப்படின்னா 9:05க்கு தான் உள்ளே போவாங்க. அப்போது ஸ்கூல் பஸ் 7:30 மணிக்கு வருதுன்னா 7:35க்கு தான் பஸ் ஸ்டாண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே இவங்க அதுக்கு அடாப்ட் ஆகாமல் ஏன் எனக்காக 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா இந்த ஸ்கூலே வேண்டான்னு சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸே வேண்டான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வீட்டு சூழல்லையும் நடந்து கொள்வாங்க, பொது இடங்கள்லையும் நடந்து கொள்வாங்க. இவங்களுக்கு எந்த செயல்கள் செஞ்சாலுமே ஒரு திணிக்கப்பட்ட செயலாக மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குமே தவிர இவங்க சுய உணர்வோடையும் சுய செயலோடையும் இவங்கனால செய்ய முடியாது. இப்படி தொடர்ந்து இவங்க இதுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்த்துவதை தவிர்த்துவிட்டு முறைப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தில் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில்
எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை எப்படி வழிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், செயல்கள் அந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கொள்ளும், எப்படி பதிவாகிறது, எப்படி எதிர்வினைகளை உண்டாக்குகின்றது என்பது தெரியாது. அப்போ அந்த குழந்தைகளின் நீங்கள் சொல்லக்கூடிய செயல்கள் ஏன் செய்யவில்லை என்று உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக அந்த குழந்தைகளை முறைப்படுத்துவதற்கான உளவியல் மென்டாரிங் ப்ரோக்ராம் தான் எங்களுடைய நிறுவனத்தில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.